வணக்கம். ஆண்டர்பிரினர்ஷிப் வித் கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மார்க்கெட்டிங் டிப்ஸ் என்ன தெரியுங்களா? கிராஸ் செல்லிங் அண்ட் அப் செல்லிங். இந்த ரெண்டுத்தை பற்றி நாம் இன்றைக்கி விரிவாக அலசி ஆராய்ப்போம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஒரு பொருள் ஒண்டி தான் விற்பனை பண்ணுவேன், என்னுடைய ப்ராடக்ட் இதை மட்டும்தான் சார்ந்து இருக்கும், நான் பழங்கள் தான் விற்பனை பண்ணுறேன், அதனால் பழங்கள் மட்டும் தான் விற்பேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ப்ராசஸ் பண்ணி பண்ணுறேன், அதனால் ரெடி டு குக்கு ரெடி டு ஈட்டு இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறேன். சிலர் சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே செட் ஆகாது, நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணுவேன், அந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபேஷியல் ஆயில் பண்ணுறது அல்லது க்ரீம் பண்ணுறது, இல்லைன்னா தலைக்கு ஆயில் பண்ணுறது, வெறும் ஆயில் ரிலேட்டட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு ரொம்ப அழகாக பொருத்தமாக இருக்கும். ஆனால் நாம் பிகினர்ஸு, அதாவது வளர்ந்து வரக்கூடிய தொழில் முனைவோர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட்டு கட்டாயமாக பண்ணவே கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சஜஷன். ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸு, யங் ஆண்டர்ப்ரனர்ஸு, பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், நீங்கள் எல்லாருமே தயவு செய்து கிராஸ் செல்லிங் அண்ட் அப் செல்லிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல கிராஸ் செல்லிங்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது கிராஸ் செல்லிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ என் கையில் ஒரு வளையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள். இது வளையல். அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு ரிங் இருக்குது. ஏன்னா என் கையில் இருக்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என் கையில் இன்னொன்று ஒரு ரிங் இருக்குது. இப்போ இது ரெண்டு தான். ஒரு வளையல் வியாபாரம் பண்ணுறவங்க வெறும் வளையல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ரிங்கு வியாபாரம் பண்ணுறவங்க ரிங்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வளையல் விற்கும்போது இந்த மோதிரத்தையும் சேர்த்து விற்றுறது, அதே மோதிரம் விற்கிறவங்க கூடவே ஒரு வளையலும் சேர்த்து விற்கிறது. இது பேர் தான் கிராஸ் செல்லிங். இது இன்னும் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஒருத்தவங்க நிறைய மசாலா ப்ராடக்ட்ஸ் விற்றுட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்க நிறைய மில்லட்ஸ் ப்ராடக்ட் விற்றுட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டு ரொம்ப சிறப்பாக சோப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லைன்னா டாய்லெட்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க கம்பைன் ஆனாங்கன்னா இவங்களுடைய கஸ்டமர்ஸ், இப்போ மசாலா கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அவங்க வீட்லேயும் அன்றாடம் சோப்பு டாய்லெட்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆக தான் போகுது. அப்போ இன்னொருத்தங்க அவங்க ஃப்ரெண்டே தயாரித்த உற்பத்தி பண்ண பொருட்களை ஒரு 15%, 20%, 25% மார்ஜினில் இவங்க ப்ரொடியூஸே பண்ணாமல் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். இதற்கு பேர் தான் கிராஸ் செல்லிங். சரிங்களா? அதே மாதிரி சோப்பு விற்பனை பண்ணியிருந்தா அந்த ஆண்டர்ப்ரனர் அவங்களோட கஸ்டமர்கிட்ட, உங்களுக்கு நல்ல மஞ்சள் பொடி வேணுமா, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வேணுமா, அது எங்கள் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னும் போது, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லை ஹெல்த் கான்ஷியஸ் பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னா, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தூள் தாங்க, எங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு கொடுங்க, முடக்கத்தான் சூப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு சோப்பு பண்ணும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா, சூப்பு ஒரு 30 ரூபா பேக்கெட்டாக கூட இருக்கும். ஸோ 130 ரூபாய்க்கு உங்களால் பொருளை விற்பனை பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் கிராஸ் செல்லிங். இது ஈஸியான எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வாட் இஸ் அப் செல்லிங் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலே போகிறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் போய் சாப்பிட உட்காறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு நான்வெஜ் மீல் கூட ஆர்டர் பண்ணிட்டீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இப்போ சொல்லுவாங்க, ஃபிஷ் இருக்குது, இந்த ஐட்டம்லாம் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேணான்னு சொல்ல மாட்டோம். சரி ஓகே 2 பிளேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே வெஜிடேரியன் போயிட்டு நீங்கள் வெஜிடேரியன் மீல் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பகோடா வேணுமா, அல்லது ஒரு காரபூந்தி வடை இது மாதிரி வேணுமான்னுவாங்க. அப்படி கேட்கவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேணாம்லாம் சொல்ல மாட்டோம், சரி கொடுங்க ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் அப் செல்லிங். ஒரு மெயின் பொருள் தான் நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பாடு சாப்பிட போகிறோம். அப்போ கூடவே இன்னொரு டிஷ் ஆட் ஆகும்போது அது அடிஷ்னலான அவங்களுக்கு செல்லிங் பாயிண்ட்டாக ஆகும். இதை பிஸ்னஸில் நீங்கள் அப்படியே வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மசாலா பேக்கெட்ஸ்லாம் விற்கிறீங்க, அதில் தனியாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி, ரசப்பொடி இதெல்லாம் சேர்த்து விற்றுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் ஆடே ஆகாமல் எப்பயுமே பொதுவாக எல்லாரும் வாங்கவே மாட்டாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரம் மசாலாவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப் செல்லிங்காக இங்கே பாருங்கள், இந்த 4 பேக்கெட் வாங்கும்போது இந்த கரம் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக மூவ் ஆகலை. ஆனால் அதே கரம் மசாலோட பெனிஃபிட்ஸ்லேருந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் விற்பனை பண்ணும்போது 4+1 5 ப்ராடக்டாக அவங்க விற்றுருவாங்க. அதுக்கு பேர் தான் அப் செல்லிங். ஸோ நம்ம ரெடிமேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பொருளை 4ஓட ஒரு 5ஆவது ஒரு பொருளை ஆட் ஆன் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் அப் செல்லிங். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ரெவன்யூ உங்களுக்கு வரும், உங்களுக்குமே ஒரு சியரப்பாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் அப் செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் கான்செப்ட்ஸு. மீண்டும் அடுத்த மார்க்கெட்டிங் டிப்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.